ஹாய் எவ்ரிவன். இது என்னோட பெரிமெனோபாஸ் ஜேர்னியோட அப்டேட் வீடியோ. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோ வந்திருக்கு, பெரிமெனோபாஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஃபார் அண்ட் சிம்டம்ஸ் அப்படின்ட்டு. அந்த வீடியோவோட ஃபாலோ அப் தான் இது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த வீடியோ செக் அவுட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஆல்சோ மேலே ஐ கார்டாக கொடுக்குறேன். வீடியோட டீட்டெயில்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். இந்த வீடியோவில் நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படாத அட்லீஸ்ட் 2 சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பர்சனலாக இந்த 2 சிம்டம்ஸும் ரொம்ப புதுசு. நேராக வீடியோக்குள்ளே ஜம்ப் பண்ணி அந்த சிம்டம்ஸ், அந்த இதுவரை கேள்விப்படாத சிம்டம்ஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஃபீலிங் ஆஃப் பேலன்ஸ். அதாவது நம்மளோட பேலன்ஸில் இஷ்யூஸ் வர்றது. ஓகே, ஸோ இது நான் எப்போ ஃபீல் பண்ணேன்னா, நைட்டு தூங்கும்போது, பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது, ஒரு சைடில் இருந்து இன்னொரு சைடுக்கு புரண்டு படுப்போம் இல்லை, அந்த மாதிரி புரண்டு படுக்கும்போது அப்படியே தலை எங்கேயோ கீழே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இல்லைனா சில சமயம் அப்படியே பெட்டே ஸ்லாண்ட் ஆகிட்டா மாதிரி, எப்படின்னா கால் மேலேயும் தலை கீழேயும் இருக்க மாதிரி பெட்டு ஸ்லாண்ட் ஆனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. சில சமயம் ரூமே சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸில் இஷ்யூஸ் இருந்தது திடீர்னு. ரொம்ப ரேராக தான் டே டைமில் அது மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ ரொம்ப நேரம் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஆங்கிளில் உட்காந்துருக்கும்போது, பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு திரும்பும்போது கொஞ்சம் அந்த ஷிஃப்ட் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரேராக தான் இருந்தது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நைட்டில் எனக்கு இந்த பேலன்ஸ் இஷ்யூஸ், அந்த தலை சுற்றுற மாதிரி, தலை சுற்றலை ரூம் சுற்றுற மாதிரி அப்படியெல்லாம் இருந்தது. ஸோ அது கடைசியில் என்ன விஷயம்னு பார்த்தா, பெரிமெனோபாஸோட சிம்டம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதுவரையிலையும் எனக்கு தெரியாது இப்படி ஒரு சிம்டம் இருக்கும் பெரிமெனோபாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தடவை இந்த ஆஃப் பேலன்ஸ் இஷ்யூ வந்திருக்கு. பட் அது பெரிமெனோபாஸ்னால கிடையாது. இது ஒரு ப்ராபப்ளி 7-8 இயர்ஸ் முன்னாடி. ஸோ நான் அப்போ டாக்டர் கிட்ட போயிருந்தேன். ஆனால் அவங்க செக் பண்ணிட்டு சொன்னாங்க, இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். எங்கன்னா மிடில் இயரில். அதுதான் நம்மளோட பேலன்ஸ்க்கு முக்கியமாக, அந்த மிடில் இயர். அதில் வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ இது ஒரு 5 to 7 டேஸில் சரியாயிடணும், இல்லைனா நீங்கள் திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, இயரில் இஷ்யூஸ் வரும்போது தட் கேன் மேக் யுவர் பேலன்ஸ் டிஃபிகல்ட், ஆர் அது பேலன்ஸை எஃபெக்ட் பண்ணுது. அதே மாதிரி காது ரொம்ப இச்சியாக இருக்கிற மாதிரி, லைக் காது அரிக்கிற மாதிரி ரொம்ப காமனாக இருந்தது கொஞ்சம் நாளாகவே, இந்த தலையெல்லாம் சுற்றுறதுக்கெலாம் முன்னாடியே. ஸோ அப்பப்போ காது ரொம்ப ஒரு குடையணும் போல் ஒரு ஃபீலிங் வரும், அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு ஃபன்னி விஷயம்னா, ஒரு காது இப்போ டிவி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இல்லை யார்கிட்டயாவது பேசிகிட்டு இருக்கோம்னா, ஒரு காது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே இன்னொரு காது இன்னொரு சைடில் இருந்து குயின்னு ஒரு சத்தம், இல்லைனா ஸ்டாட்டிக் மாதிரி ஒரு சத்தம், அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் கூடவே இருக்கும். ஸோ நம்மளுக்கு கேட்கும், அட் த சேம் டைம் கூட இன்னொரு அடிஷ்னல் நாய்ஸும் சேர்ந்து வரும் அது கூடவே. டினைட்டஸ் ஆர் டினிட்டஸ், ஐ டோன்ட் நோ கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் எதுன்னு தெரியல. ஸோ அதுவும் பெரிமெனோபாஸோட ஒரு சிம்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக என்ன ஆகுதுன்னா, ஈஸ்ட்ரோஜனோட லெவல் குறையும் போது நம்ம உடம்புல காதில் இருக்கிற சில ரிசப்டர்ஸ் மிஸ்ஃபயர் பண்ணுது. அதனால தான் அந்த தேவையில்லாத சத்தம், இல்லை அந்த அடிஷ்னல் நாய்ஸஸ் கேட்குறது. அடுத்த அருமையான சிம்டம் பிளரி விஷன். இது கிட்டத்தட்ட யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எனக்கு இருக்குது. ஸோ ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸாகவே எனக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். நான் ஒரு ஃபோன் பர்சன் கிடையாது யூடியூப்க்கு முன்னாடி. பட் ஒன்ஸ் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் ஸ்க்ரீனில் இருக்கிற டைம் அதிகமாகிடுச்சு. ஸோ ஃபோன் இல்லை ஐபேடில் இருக்கிற டைம் அதிகமாகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு 15-20 மினிட்ஸ் ஸ்க்ரீனில் இருக்கும்போதே எனக்கு கண்ணு பிளரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் கலங்கலாக இருக்க மாதிரி இருக்கும்.
அது வந்து ட்ரை ஐஸ்னாலன்னு சொல்றாங்க. அதாவது நம்மளோட கண்ணு வந்து ட்ரை ஆகுறதுனால அந்த மாரி ஆகுது. அது ரொம்ப கரெக்ட். பிகாஸ் இப்போ நான் ஒரு ஏதாவது படிக்கிறதுக்கோ, பார்க்குறதுக்கோ ட்ரை பண்றேன். அண்ட் எனக்கு வந்து பிளரி ஆகுது கண்ணுனா, நம்ம இமைக்கும்போது ஸோ கண்ணு வந்து பிளிங்க் பண்ணும்போது அது கிளியரா பார்க்க முடியறது. ஸோ அது வந்து பிளிங்க் பண்ண நம்மளோட விஷன் வந்து உடனே கரெக்ட் பண்ணிடுது. ஸோ எனக்கு எப்பவுமே வந்து எதுவும் படிக்கிறதுலயோ, பார்க்குறதுலயோ டிஃபிகல்ட்டி இல்ல. ஸோ அந்த அந்த டெம்பரரியா அந்த ட்ரைனஸ் இருக்கிற ஃபீலிங் இருக்கே, அது கூட அந்த எஸ்ட்ரோஜன் வந்து அந்த டியர்ஸோட நம்ம கண்ணுல இருக்கிற அந்த கண்ணீர் இருக்குல்ல, நேச்சுரலா இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர், அதுல கூட சேஞ்சஸ் கொண்டு வருதுன்னு சொல்றாங்க. அதனால தான் இப்படி ஆகுது. அத தவிர ஃபிசிக்கல் சிம்ப்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் வலிக்கிற மாரி இருக்கு. சில சமயம் காலையில தூங்கி எழுந்துக்கும்போதே உடம்பெல்லாம் வலிக்குதே! எப்படி இந்த டேல நம்மளோட யூ நோ செய்ய வேண்டிய ரூட்டீன் அண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி உடம்பெல்லாம் ஏக்கியா ரொம்ப ஸ்டிஃப்பா இருக்க மாதிரி இருக்கு நெறையா நாள். ரொம்ப லேக் ஆஃப் மோட்டிவேஷன். எந்த ஒரு வேலை செய்றதுக்கும் அப்பாடா! செய்யணுமான்னு லைக் ஐ ஹேவ் டு புஷ் மை செல்ஃப் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் இன்னைக்கு இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து மைண்ட்ல யோசிச்சு வச்சிருப்போம்ல ஒரு டூ டூ லிஸ்ட்டு. அதில வந்து சில நாள் ஒண்ணு கூட செக் ஆஃப் பண்ண முடியாம அந்த பேசிக் அடிப்படை விஷயங்கள் அஃப்கோர்ஸ் பண்ணியே ஆகணும். அது தவிர ஒரு அடிஷனல் விஷயம் கூட பண்ணாம தான் நெறையா நாள் போயிட்டுருக்கு. அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பிஹேவியரல் சேஞ்சஸ். ஸோ நம்ம பிஹேவியரில் பர்சனாலிட்டியில் வரக்கூடிய மாற்றங்கள். மேக்கிங் மை செல்ஃப் அ ப்ரையாரிட்டி. அது ஒரு நல்ல விஷயம். முன்ன வந்து யாராவது வீட்டில் இருக்கிறவங்க வெளியே போயிருக்காங்கன்னா, அவங்க வர வரைக்கும் சாப்பிடாம உட்காந்துட்ருப்பேன். நைட்டு டின்னருக்கு வந்து எல்லாரும் வரட்டும், எல்லாரும் வந்தப்புறம் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி நம்ம ஸ்கெட்யூல் அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாம, அந்த ஃபேமிலி டைம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது. யாராவது வெளியே போயிருக்காங்கன்னா, வந்தப்புறம் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறது. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. என்னோட ஒரு ஸ்கெட்யூல். ஓகே, நான் இந்த டைமுக்கு சாப்பிட போகிறேன். ஸோ என்னோட ஸ்கெட்யூல், என்னோட ரூட்டீன் அதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன். பசங்க வந்து நைட்டு படிச்சுட்டு இருக்காங்க, அது மாதிரி நான்லாம் தூங்கிட்டாங்களா, ஓ 12 ஆகுதே படுத்துட்டாங்களா அப்படின்னு ஒரு தடவை எழுந்து பார்க்குறது. அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் நவ் ஐ எம் லைக் ஓகே, அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள அவங்க பண்ணட்டும். லெட் தெம் டேக் கேர் அண்ட் தென் ஐ ஷுட் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க வந்து அவங்களோட ஸ்கெட்யூல் பார்க்கட்டும், நம்ம வந்து நம்மளோட ஹெல்த் ஸ்பாயில் ஆகாமல் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. 2வது நல்ல விஷயம், ஆக்சுவலி பிஹேவியரல் சேஞ்சஸ் எல்லாம் வந்து நல்லதாக தான் இருக்குது. எப்போவுமே வந்து நம்ம வந்து நம்மளை ப்ரையாரிட்டியாக பார்த்துக்கணும், ரைட்? நம்மளோட ஹெல்த், நம்மளோட தூக்கம், நம்மளோட ருட்டீன், நம்மளோட பசி இதெல்லாம் ப்ரையாரிட்டியாக எப்போவுமே இருந்திருக்கணும். பட் அது மாதிரி இல்லை இவ்வளோ காலமாக. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எஸ்ட்ரோஜன் வந்து அந்த கிவிங் ஹார்மோன், அந்த எடுத்து எடுத்து கொடுக்குற அந்த அஃபெக்ஷன் அண்ட் கேர் அண்ட் சர்வீஸ் மைண்டட்னஸ், ஓடி ஓடி செய்கிறது, பார்த்து பார்த்து பண்ணுறது, இது மாதிரியெல்லாம் இருக்கிறோம்ல நம்ம. அது வந்து ஈஸ்ட்ரோஜன் குறைய குறைய அதெல்லாம் ஒன்று ஒன்றா போயிடுது. ஸோ திடீர்னு ரொம்ப யூனோ கிவிங்காக இருக்க ஒரு பர்சன் அந்த மாதிரி இல்லை, ஐ எம் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் மை பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி இருக்காங்கன்னா, என்னடா இது இவங்க கேர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுச்சே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு இதுதான் ரீசன். அந்த கேர் கொடுக்குற அந்த ஹார்மோன் இருக்குல்ல, அது வந்து அப்படியே குறைஞ்சிட்டு வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க. 2வது பிஹேவியரல் சேஞ்ச் வந்து பெட்டர் பவுண்ட்ரிஸ். இது வந்து கொஞ்சம் நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே கூட இதை பற்றி மென்ஷன் பண்ணி இருக்கேன். பட் ஆக்சுவலி பி கைண்ட் அண்ட் பி நைஸ், இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கே 48 வயசு ஆகிப்போச்சு. எவ்ரி ஒன் ஷுட் பி கைண்ட் டு அதர்ஸ், பட் யூ டோன்ட் நீட் டு பி நைஸ் டு அதர்ஸ். நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் கைண்டாக இருங்க, அது வந்து ஒரு நல்ல விஷயம். அது உங்களோட பர்சனாலிட்டியில் இருக்கணும். யூ ஷுட் பி கைண்ட். ஓகே, கைண்ட்னஸ் வேணும், நைஸ்னஸ் தேவை கிடையாது. என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு தெரியலன்னா நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா எனக்கே இப்போ தான் தெரிஞ்சிருக்கு பாருங்கள். பீயிங் நைஸுங்கிறது என்னன்னா, அப்ராப்ரியேட் ரியாக்ஷன் கொடுக்காம எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்குது, இல்லைன்னா முழுங்கிட்டு போயிடுறது, இல்லைன்னா ஒரு நியூட்ரல் ஃபேஸோட
ஓ! ஓகே. அப்படியா சொல்ற? அப்படின்னு அத அன்ரியலிஸ்டிக்கா அக்செப்ட் பண்ணிட்டு, ஓகே. அப்படின்னா இப்ப இப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணலாமா? அப்படிங்கிறது. உங்ககிட்ட யாராவது வந்து உங்கள ஹர்ட் பண்றதுக்கு ஏதாவது சொல்றாங்க, இல்ல உங்கள தேவையில்லாம ஜட்ஜ் பண்றாங்க, இல்லன்னா புல்லி பண்றாங்க. இது என்ன மூஞ்சி இப்படி இருக்கு? இது என்ன உன் ட்ரெஸ் இப்படி இருக்கு? இல்ல இது என்ன அப்படின்னு ஏதாவது இரிட்டேட் பண்ற மாரி ஏதாவது ஒரு கமெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து அதுக்கு சொல்ல வேண்டிய பதில சொல்லணும். அத விட்டுட்டு, நான் எப்படி இருந்தேன்னா, நான் வந்து ஒரு கர்டியஸா இருக்கிறதா நெனச்சு, சில சமயம் பேசாம ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுவேன். சில சமயம் ஒண்ணும் சொல்லாம இருந்துருவேன். சில சமயம், "ஓகே, அப்போ என்ன இந்த ட்ரெஸ் வேணாம், வேற ஏதாவது மாத்திக்க சொல்றியா?" அப்படின்ற மாதிரி, அவங்க சொல்றத வந்து கேட்டு அக்செப்ட் பண்ணிக்கிற மாரி. ஸோ தோஸ் ஆர் ஆல் மிஸ்டேக்ஸ், ஓகே? அது வந்து ஐ வாஸ் திங்கிங் ஐ ஷுட் பி நைஸ். பட் நோ, யூ டோன்ட் ஹேவ் டு பி நைஸ். உங்ககிட்ட ஒருத்தவங்க ரொம்ப நைஸ் பிஹேவியர்ல ரொம்ப அழகா பேசுறாங்க, நல்லா பழகுறாங்கன்னா, நீங்க அத ரெசிப்ரோகேட் பண்ணலாம். பட் யாராவது அப்படி இல்ல, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்கன்னா, யூ ஷுட் நோ டு சே ஸ்டாப். அந்த ஸ்டாப் சொல்றதுக்கு கூட எனக்கு வந்து தெரியாம இருந்துச்சு இவ்வளோ நாள். இப்பதான் நான் வந்து யாராவது தேவையில்லாம நம்மள ஏறி மிதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆனுச்சுன்னா, ஓகே ஸ்டாப். ஒழுங்கா பேசுறதா இருந்தா பேசுங்க. இல்லன்னா இட்ஸ் ஓகே. அப்படின்னு சொல்ல இப்பதான் நான் கத்துக்கிட்டு வரேன். கைண்ட்னஸ் வில் ஆல்வேஸ் பி தேர். ஏன்னா அது வந்து எனக்குள்ள இருக்கு. அது என்னோட பர்சனாலிட்டியோட ஒரு பார்ட், ரைட்? நோபடி ஹேஸ் டு டாலரேட் நான்சென்ஸ் டு பி நைஸ். ஓகே. ஓகே, லாஸ்ட் விஷயத்துக்கு வந்துட்டோம். என்ன சொல்றதுன்னு தெரியல. ஹேவ் ஐ கான் கிரேசி அப்படின்ற மாதிரி சில சமயம் எனக்கு இருக்கும். இந்த விவேக் சாரோட பாணியில சொல்லணும்னா, எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேன். ஓகே, தட்ஸ் ஹவ் ஐ ஃபெல்ட் சம்டைம்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நாள் வந்து நான் அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது டோர் திறக்கிற சத்தம் கேட்குது. இங்கெல்லாம் வந்து எங்களோட வீடுங்களில், எங்களோட வீடு மாதிரி இண்டிபெண்ட் ஹவுசஸில் அலார்ம் சிஸ்டம் போட்டிருப்பாங்க. நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அலார்ம் சிஸ்டமில் என்ன ஆகும்னா, நீங்கள் டோர் திறக்கும் போதே ஒரு சின்ன ஒரு பீப் ஒன்று கேட்கும். டோர் திறக்கிற சத்தம் கேட்குது, மெயின் டோர். அப்போ யாரோ வந்து வெளியே கிளம்புறாங்க, இல்லை யாரோ வீட்டுக்குள்ளே வராங்க. நான் டக்குன்னு எழுந்து டைமை பார்க்குறேன் அலெக்ஸாவில். லைக் சுற்றி டார்க்காக இருக்குது, ரைட்? ஸோ அலெக்ஸாவில் டைம் பார்த்தா 5:40 காட்டுது. 5:40க்கு 5:40க்கு காலையில் யார் வந்து கதவு திறக்கிறாங்க, ரைட்? ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே மெதுவாக தான் ஏந்துப்போம். ஒரு 7 மணிக்கு முன்னாடி ஏந்துக்கிறது இல்லை, அன்லெஸ் நீடட், ரைட்? ஸோ நான் தடபுடன்னு எழுந்து ஓடி போய் பார்க்குறேன். பார்த்தா என்னோடய பையன் வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து வர்றான். ஸோ ஈவினிங் 5:40, இங்கே வந்து 4 மணிக்கே இருட்டிட்டோம் வெளியே, வின்டரில் இல்லையா? ஸோ நான் வந்து காலையில் 5:40ன்னு நினச்சி பதறி போய் எழுந்து யாரோ டோர் திறந்து வராங்க அப்படின்ட்டு போய் பார்க்க போகிறேன். ஸோ இந்த மார்னிங்க்கும் ஈவினிங்க்கும் கூட டிஃப்ரென்ஸ் தெரியல. நைட் வந்து யாரோ குளிக்கிற மாதிரி ஷவர் சத்தம் கேட்குது. வேறு யாருக்குமே கேட்கல, எனக்கு மட்டும் கேட்கும். அதே மாதிரி சில அடிஷ்னல் நாய்ஸஸ், ரைட்? ஐ நோ ஐம் நாட் கோயிங் கிரேசி. இதெல்லாம் பெரிமெனோபாஸ். இப்போ வந்து இன் திஸ் டைம் அண்ட் ஏஜ் சோஷியல் மீடியா இருக்கிறதால நம்ம இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறோம் நம்மளோட சிம்டம்ஸை. அண்ட் தெர் இஸ் சம் அவேர்னஸ். ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் இந்த பெரிமெனோபாஸ் அப்படின்ற வேர்ட் கூட நான் கேள்விப்பட்டதில்லை. மெனோபாஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். பட் பெரிமெனோபாஸ் அண்ட் அது வந்து இவ்வளோ தூரம் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது, ஃபிசிக்கலி, பிஹேவியரலி, நம்ம லைஃப் ஸ்டைலே மாற்றுது. இதை பற்றியெல்லாம் ஐடியாவே இல்லாமல் இருந்தது. ஸோ குட் திங் தட் வி ஆர் டாக்கிங். இப்போவாது இதை பற்றியெல்லாம் பேசுகிறோம், இதை பற்றி அவேர்னஸ் இருக்குது அப்படிங்கிறது நல்ல விஷயம். நீங்கள் என்ன மாதிரி பெரிமெனோபாஸ் ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட சிம்டம்ஸ் என்ன, உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, என்ன சிம்டம்ஸ் இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல் ரைட், ஸோ இதோட வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர்.